அருண், அந்த பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரம் என்ன, உங்களுடைய பிரதானம் என்ன? இந்த திட்டம் குறித்து அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது ஏன் இதை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து அவர்கள் எந்த அளவுக்கு முடிவாக இருந்தாங்க? இந்த திட்டத்தை நான் எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர்களுக்கான ஒரு காரணம் கிடைத்திருந்தது அல்லவா? அது யாரால் அவர்களுக்கு கிடைத்திருந்தது? அது குறித்தும் பதிவு செய்யலாம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த 12 வருடங்களுக்கு முன்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இதற்காக அப்போதைய காலகட்டங்களில் 13 இடங்களில் இந்த பகுதி சுற்றி பார்க்க முடிகிறது. கிராமங்களில் 13 இடங்களில் இதுக்கான இடங்களை தேர்வு செஞ்சு ராட்சச குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 2500 கன அடி வரைக்கும் அந்த பகுதி முழுவதும் போர்வெல் மூலமாக போர்வெல் போடப்பட்டு அப்பொழுதே இதற்கான திட்டத்தை மத்திய அரசு கையில் எடுத்துகிறது என்றே சொல்ல வேண்டும். அதை இன்றுதான் அதை அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அன்று காலகட்டங்களில் இந்த விவசாயிகளுக்கு அந்த புரிதல் இல்லாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது. இன்று ஒரு நவீன காலகட்டங்களில் விவசாயி வரைக்கும் அனைவருமே ஒரு மணிக்கடிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களில் ஒரு சமூக வலைதளங்களும் தற்போது மிகப்பெரிய அளவிலான உறுதியான ஒரு பயன் உள்ளதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டதன் காரணமாக இது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையை கொண்டு வரும் சொல்றாங்க. இதுக்கு முன்பாக ராஜா குறிப்பிட்டதற்கு இந்த பகுதி மக்கள்கிட்ட நம்ம சில கருத்துக்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். சார் சொல்லுங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு விவசாய நிலம், இது அதை தாண்டி மின்சாரம் முக்கியமா இருக்கு, அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரோம். கூலங்கொண்டம் எந்த மாதிரி இருக்கோ அதே போல இது ஒரு மின்சாரத்துக்கான ஒரு பயன்பாடு தானே, இல்லைன்னா தவறுக்கு ஒரு சில இளங்கள் அழிஞ்சா என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்படின்றப்போ இதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? இது வெப்பமண்டல பகுதி, நம்ம குளிர் பிரதேசம் இல்லை, இது நார்வே நாடு இல்லை. நார்வேயில் தான் வெயில் இல்லை, நம்ம இந்தியாவில் வெயில் இருக்குது. வெயிலை வச்சு இன்னைக்கு இப்போ சூரிய ஒளி மூலமாக மின்சாரத்தை தயார் பண்ணக்கூடிய இது நம்மள்கிட்ட இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கு அதை வச்சுக்கிட்டு இயற்கை வளத்தை அழிக்கிறதுக்கு நீங்கள் இது சரியில்லை, நீங்கள் சரியில்லைன்னு எங்களை சொல்கிறது இதை மட்டும் நாங்கள் பார்க்கல. நீங்கள் எங்களுக்கு தமிழகத்துக்கு என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க? நீட்டின திட்டம், மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையை அழிக்கிறதுக்கு, அங்கே இருக்கிற நீலகிரியில் இருக்கிறவங்களை அழிக்கிறதுக்கு அங்கே ஒரு திட்டம், தஞ்சையில் இருக்கிறவங்க அழிக்கிறதுக்கு மீத்தேன் திட்டம், எங்கள் புதுகை மாவட்டம் இந்த பகுதியை அழிக்கிறதுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், தெற்கே கூடங்குளத்து அணு உலை, வடக்கே அணு உலை, இப்படி 4 பகுதிகளையும் ஒரு அணு உலைகளும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையிலும் வைத்திருக்கிறீர்கள். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் தமிழகத்தில் ஏன் போராடுறீங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடியது எங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எங்கள் அதை பத்தி பேசுவோம் சார். சொல்லுங்க சார், இப்போ இதே கூடங்குளத்தில் அணு உலைகளை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது. அதை தாண்டி அணு உலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி கிடைச்சிதான் இருக்கு. அப்படின்றப்போ ஒரு சில திட்டத்துக்காக ஒரு விவசாய நிலங்கள் அழிவது தவறு இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்தாக தான் வைக்கிறாங்க மத்திய அரசு. அப்படின்றப்போ இதில் ஒரு சில ஏக்கர் போரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? விவசாயினுடைய வாழ்வாரம் ஏன் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? புதிய திட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை, இது மாதிரி நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா. கடந்த 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியிலே வாழுகின்ற ஏழை எளிய பாமர விவசாயிகளை ஏமாற்றி இங்கே ஆழ்குலை, இப்போ ஒரு இயல்பான ஒரு நடையில நம்ம பேசினா கூட நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இப்போ ஏன் இப்போ நீங்க தடுக்க நடக்குது? ஆழ்குழாய் கிணறுகளை அமைச்சு உங்களுக்கு தண்ணீர் வசதி, மண்ணெண்ணெய் இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பயப்படுற திட்டங்கள் ஒன்றும் இல்லைன்னு அந்த ONGC திட்டம் சொன்னாங்க. நாங்கள் இந்த பகுதியில் ஒன்றும் விவரம் தெரியாமல் இங்கே அதிகமாக படிக்காதவங்க இருந்த நேரம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த விவரமும் தெரியலை. அதனால் நாங்கள் இதை பொருட்படுத்தாமல் விட்டுட்டோம். இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு இதை திட்டமிட்டு இன்றைக்கி சாட்டிலைட் மூலியமாக இங்கே கொண்டு ஒரு 13 கிணறுகளை, ஆழ்குழாய் கிணறுகளை அமைச்சு இங்கே இருந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தயார் நிலையில் வந்திருக்காங்க. ஆகையால் அந்த நிலையை இங்கே ஆரம்பித்தா எந்த விதமான விவசாயமோ நல்ல வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. இந்த பகுதியில் இருக்கின்ற ஆண்களும் பெண்கள் இந்த விவசாயத்தையே நம்பி வாழுகின்றவர்கள், வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. இந்த பகுதியில் இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் கூலி தொழிலாளியாகவும் முழுக்க விவசாயத்தை நம்பி வாழுகின்றவர்களாக எங்களுடைய காலத்தை கழித்து விட்டோம். எங்கள் காலம் போனாலும் பரவாயில்லை, இனி வருகின்ற சமுதாயத்தை நாங்கள் காட்பதற்கு இந்த
ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நுழைய விட மாட்டோம். தேவேந்திரன் கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து இந்த மத்திய அரசு காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்து இந்த விவசாயிகளை வந்து வஞ்சிக்கக்கூடிய அளவிலான, தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய அளவிலான ஒரு திட்டங்களை புதிதாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயி ஏற்கனவே வந்து தத்தளித்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த புதிய திட்டத்திற்காக அவர் வந்து களங்களில் இறங்கி சாலைகளில் இறங்கி போராடக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலைக்கு தான் தற்போதும் இந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. தேவேந்திரன்.